ஹலோங்க. இது ஒரு பொங்கல் விலாகுங்க. பார்க்கலாங்களா? பொங்கலுக்கு தலைய நாள் நைட்டு வந்து சரி கோலம் போடலான்ட்டு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. சரி நம்மளுக்கு தோணுனதை நம்ம வரைவோம்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கோலம் போட்டாச்சு. அது என்னடானா கோலம் கூட ஈஸியாக போட்டுடலாமாட்டிருக்கு. இந்த கலர் பண்ணுறது தாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி நைட்டு 11 மணிக்கு முடிச்சாச்சுங்க. ஏன்னா வேலையில் முடித்ததுக்கப்புறம் தான் கோலம் போட ஆரம்பித்தேன். ஸோ 11 ஆச்சு. காலையில் நேரமாக எந்திரிச்சாச்சு. பொங்கலுக்கு தேவையான அரிசி வெல்லம்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு வெள்ளைப்பாகை ஃபஸ்ட்டு காய்ச்சிருவோம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் வெள்ளைப்பாகை வந்து காய்ச்சிட்டு அப்படியே குக்கரில் வந்து வச்சாச்சுங்க. நம்மளுக்கு எப்போவுமே குக்கரில் தாங்க எனக்கு வைக்க தெரியும். வாசப்பொங்கல் அப்புறம் அந்த பானை இதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் மலையாளிஸுங்க. பொங்கல் வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி நம்ம பசங்களுக்காக நம்மளும் வீட்டில் சின்னதாக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு குக்கரில் வச்சாச்சுங்க. பானையில் வைக்க இன்னும் நான் கற்றுக்கல. இனிமேல் கற்றுக்கலாங்க. பொங்கல் பாருங்கள் நல்லா தலை வந்துருச்சு. சரி ஒரு தாளிப்பை போட்டுடலாம் அப்படின்ட்டு முந்திரி மட்டும், திராட்சை இல்லைங்க, முந்திரி மட்டும் இருந்தது. சரி முந்திரியை வறுத்து பொங்கலில் போட்டு சாமிக்கு வச்சு படைச்சிடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சைட் பை சைடில் என்ன பண்ணேன்னா சுண்டல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டே சுண்டல் வந்து ஊற போட்டிருந்தேங்க. அது வந்து ஊற போட்டதை வந்து 4 விசில் விட்டு பாதி வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம், பாதி தாளிப்பு கொடுத்துக்கலான்ட்டு சுண்டல் தாளிச்சாச்சுங்க. அதேபடி குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. சரி சுண்டல் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஆப்பம் ரெடி பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு ஆப்பத்துக்கு நேற்று நைட்டே மாவு ஊற வச்சுருந்தேங்க. மாவு அரைச்சி ஆப்பம் ஊற்றி பார்த்தா ஆப்பம் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்ததுங்க. பொதுவாக எனக்கு எப்போவுமே ஆப்பம் கொஞ்சம் சொதப்பிடுங்க. தோசை கூட ஓகே, நம்ம யூடியூப்லாம் பார்த்து அப்படியே மாவு அரைச்சி பழகிட்டேன். ஆனால் இந்த ஆப்பம் வரவே வராது. இந்த வாட்டி பொங்கல் அன்றைக்கி சூப்பராக வந்திருந்ததுங்க. சரி வந்ததோடு அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்களா? என்னென்னா தங்கமயிலில் வந்து ஒரு சீட் ஒன்று போட்டிருந்தாங்க. டிஜி கோல்டுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஜி கோல்டு ஆப்பை பற்றி. அதில் வந்து தங்கமாக வர வச்சுக்கலாங்க. சீரியஸ்லி சொல்கிறேங்க, சூப்பர் ஆப்புங்க. நான் இது வரைக்கும் 3 டைம்ஸ் வந்து அந்த ஆப்பில் வந்து கோல்டு இது சீட்டு கட்டி முடித்து கோல்டு எடுத்திருக்கேன். பரவாயில்லைங்க. நான் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து அது ஒரு நல்ல சேவிங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். தங்கமாக வர வச்சுக்கலாம். ஸோ அப்படியே சைட் பை சைடு வந்து தங்கமயில் போய் விருப்பமானதை கோல்டை வந்து எடுத்தாச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க பார்த்ததுக்கு.